வணக்கம். இந்த நாளிலும் ஏசாயா அவனுடைய மனைவியை குறித்து, இந்த தம்பதிகளை குறித்து பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா என்றால் யாவே இஸ் சால்வேஷன், கர்த்தரே ரட்சிப்பு, கர்த்தர் எனது ரட்சிப்பு. அருமையான பேரல்லவாம். ஏசாயா ஒரு ராஜகுல வம்சத்தான். அவனுடைய தகப்பனார் ஒரு ராஜா. ஆனால் ஆண்டவர் தீர்க்கதரிசியாக அழைக்கிறார். 66 அதிகாரங்கள் கொண்ட தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐயா. அவனுடைய தகப்பனார் பேர் ஆமோஸ், ஆமோஸின் மகன், சன் ஆஃப் ஆமோஸ். ராயல் ரேஸ், ராஜவம்சம். மனைவி தீர்க்கதரிசியானவள், ப்ராஃபட்டஸ், மறந்து விடாதீர்கள். ஏசாயா அரசனாக வேண்டியவனை ஆண்டவர் தீர்க்கதரிசியாக அழைக்கிறார். ஏசாயாவுடைய மனைவி தீர்க்கதரிசி. மகன்கள் சேயார் யாசூப் ஒருத்தன், மகேர் சாலால் அஸ்பாஸ் இன்னொருத்தன். ஏசாயா 7:3, 8:3 2 வசனத்தில் இருக்குது. ஐசாயா சாப்டர் 7:3 சேயார் யாசூப், 8:3 மகேர் சாலால் அஸ்பாஸ். சுமார் 60 வருடம் தீர்க்க தரிசன ஊழியம். ஏசாயா 6:8 6:8 யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயா ஆண்டவர் அழைப்புக்கு அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார். அரண்மனை வாழ்வை விட்டு குடும்பத்தோடு ஊழியத்துக்கு வந்தவர். முழு குடும்பமும் ஊழியத்தில் பயன்படுவதை பார்க்கிறோம். ஏசாயா தனது தீர்க்க தரிசன நூலில் வேதத்தில் உள்ள 66 புத்தகத்திற்கு இணையாக, துணையாக எழுதியிருக்கிறார். முதல் 39 அதிகாரங்கள் தன் காலத்தில் இஸ்ரவேலுக்கும் குறிப்பாக யூதாவுக்கும் நடக்கிறதை பார்த்து நியாய தீர்ப்பை குறித்து எழுதுகிறார். 2வது 27 அதிகாரத்தில் நம்பிக்கையை குறித்து எழுதுகிறார். இயேசுவின் பிறப்பு, மேசியா, தாவீது வம்சத்தில் மனுக்குல ரட்சிப்புக்காக அவரது பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், நித்திய ராஜ்யம். மத்தேயு முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை இவ்வளவு ஆழமான ஊழியத்திற்கு உறுதுணையாக அவரது தீர்க்கதரிசினி மனைவி இருந்திருப்பார்கள். ஏசாயா 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற ரெட்டை அவிழ்த்து. நன்றாக கவனியுங்கள். ஏசாயாவுக்கு சொல்லுகிறார், அறையில் இருக்கிற ரெட்டை அவிழ்த்து, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்று என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரமில்லாமல் வெறுங்காலுமாய் நடந்தான். எசேக்கியா ராஜாவின் ஆட்சி காலத்தில் அவருக்கு ஏசாயா அனுசரணையாக இருந்தார். உண்மையிலேயே பெரிய தீர்க்கதரிசி. அவரது மனைவி பெரிய தீர்க்கதரிசினி. இவர்களைப் போல யாரும் ஊழியம் செய்யவில்லை. யோசித்து பாருங்கள். ராஜ வம்சத்தில் ராஜகுல மகனாக அரண்மனை வாசியாக வாழ்ந்த ஏசாயா
வீதியிலே யூதா ஜனங்களுக்கு விளக்க பாடமாக மாற தன்னுடைய வஸ்திரங்களை கழற்றி பாதரட்சியை கழற்றி வெறுங்காலுமாய் நடந்தான் என்று பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவர் அழைத்ததினால், ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்ததினால் தான் மட்டுமல்ல, தன்னுடைய மனைவி பிள்ளைகளும் ஒரு குட்டி பரிசுத்த வேதம் போன்று 66 அதிகாரங்களை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு இணையாக இரத்தன சுரக்கமாக ஆவியானவர் அவரை பயன்படுத்தி வெளிப்படுத்தி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பு மாத்திரமல்ல, குறிப்பாக ஏசாயாவுடைய 53ஆம் அதிகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல புதிய வானம் புதிய பூமி வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஆக மத்தேயு துவங்கி வெளிப்படுத்தல் வரைக்கு முக்கிய குறிப்புகள் சம்பவங்களை சுமார் 700 வருடங்களுக்கு முன்பதாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக ஏசாயாவுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஐயா. குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு தீர்க்கதரிசி குடும்பம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு எவ்வளவோ கிருபையை கொடுத்திருக்கிறார். அறிவு, ஆற்றல், தகுதி, தாளந்து. ஆனால் எந்த அளவுக்கு கர்த்தருடைய காரியத்திலே பயன்படுத்துகிறோம்? ஒரு குறைந்தபட்சம் கூட ஊழியத்திலே பயன்படுத்துவதில்லையே. ஏசாயாவை நாம் உச்சரிப்பதற்கே தகுதியற்றவர்கள் அவருடைய பெயரை. கர்த்தர் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தவிர்த்து ஓய்வு நேரத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நாம் ஊழியத்தில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆத்தும ஆதாயம், அது சபை ஊழியமாக இருக்கலாம், அல்லது சங்கத்தின் ஊழியமாக இருக்கலாம், அல்லது தனிநபர் ஊழியமாக இருக்கலாம். அடிப்படையில் ஆத்தும ஆதாயம், சோல் வின்னிங், ஆண்டவருடைய வருகைக்காக ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துவது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா கோத்திரத்திற்கு ஆசீர்வாதமாய் ஏசாயா குடும்பம் பயன்பட்டது. இன்று இந்தியாவில் நமது குடும்பம் பயன்பட வேண்டும். ஜெபத்திலும் வசனத்தை வெளிப்படுத்துவதிலும் கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஊழியக்காரர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு தம்பதிகளோடு கூட அடுத்த புதன்கிழமை உங்களை சந்திக்கிறோம். ஆமேன். அல்லேலுயா.